வணக்கம் நண்பர்களே. ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி தாய்வான் நாட்டில் எலெக்ஷன் நடந்து அந்த பிரசிடென்ட் செகண்ட் டேர்ம் எலெக்ட் ஆகிருக்காங்க. இதை தொடர்ந்து இந்த தாய்வான் பாலிடிக்ஸை பற்றி ரெகுலராக சோஷியல் மீடியாவில் இப்போ டிஸ்கஸ் பண்ணிட்டு வராங்க. அதுவும் இந்தியா எந்த மாதிரியான ஒரு ரோலை ப்ளே பண்ணலாம், இப்போ தாய்வானோடு நம்ம உறவை அதிகப்படுத்துறதுனால சீனா மேலே நம்ம அதிகமாக அழுத்தத்தை செலுத்தலாம், இது நமக்கு பல விஷயத்தில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா தாய்வான் சைனாவுடைய ஒன் சைனா பாலிசியை அவங்க ஏற்றுக்கிறது இல்லை. நாங்கள் சைனாவோட கண்ட்ரோலில் கிடையாது, நாங்கள் தனி நாடு அப்படின்ற பொசிஷனில் இருக்க நாடு தான் தாய்வான். சரி, இப்போ இந்த தாய்வான் நாடு இதனுடைய பொலிட்டிக்கல் ஸ்டேட்டஸ் என்ன, தாய்வானுக்கும் சைனாக்கும் உள்ள இருக்கக்கூடிய அந்த உறவு என்ன, உண்மையான சைனா அப்படிங்கிறது பீப்புள்ஸ் ரிப்பப்ளிக் ஆஃப் சைனாவா இல்லை தாய்வானா, அது இல்லாமல் இந்தியா எந்த மாதிரியான ஒரு ரோலை தாய்வான் சைனா ரிலேஷன்ஷிப் நடுவில் ப்ளே பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல தாய்வான் சைனா இந்த இரண்டு நாடுகள் இதனுடைய வரலாறை நம்ம பிரீஃபாக பார்ப்போம். சைனா இந்த நாடு பார்த்தீங்கன்னா 1911 ரீபப்ளிக்காக மாறுது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் மன்னர் ஆட்சி அங்கே இருக்குது, கிங் டைனாஸ்டி, அதுதான் அந்த நாட்டை ஆட்சி செஞ்சுட்டு வந்தாங்க. ரீபப்ளிக்கா ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் உருவாக ஆரம்பிக்குது. மெயினான பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அந்த உருவான கட்சி கூமின்டாங் பார்ட்டி, சன் யாட் சன் அவர் தான் அதனுடைய லீடர். அதுக்கப்புறம் அதில் மெயின் லீடராக உருவானவர் சியாங் கை ஷேக். இந்த கூமின்டாங் பார்ட்டி தான் மெயினாக இந்த ரீபப்ளிக் ஆஃப் சைனா இதுக்குள்ள அந்த நேஷனலிஸ்ட் கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணி இந்த நாட்டை ஆட்சி செஞ்சுட்டு வராங்க. மெயின்லேண்ட் சைனா அந்த ஒட்டுமொத்த அந்த நாட்டை இவங்க தான் ஆட்சி பண்ணிட்டு வராங்க. அதே நேரத்தில் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் சைனா இதுவும் அந்த நாட்டில் உருவெடுக்க ஆரம்பிக்குது. இதில் பிரச்சனை என்னன்னா, கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் சைனா சிபிசிக்கும் கூமின்டாங் பார்ட்டிக்கும் நடுவில் ப்ராப்ளம்ஸ் ஏற்படுது. உள்நாட்டு போர், சிவில் வாரே உருவாகுது. 1927 அந்த பீரியட்ல ஆரம்பிச்சு 1949 வரைக்கும் அந்த உள்நாட்டு போர் நடக்குது. இதில் ஒத்து கவனிச்சோம்னா இதே நேரத்தில் ஜப்பானோட தாக்குதலும் இந்த நாட்டு மேலே இருக்கு. அப்போ ஒரு புறம் ஜப்பான் இவங்க பார்த்தீங்கன்னா இந்த நாட்டை அட்டாக் பண்ணுறாங்க, அதே நேரத்தில் நாட்டுக்குள்ளேயும் உள்நாட்டு போர் நடக்குது. எப்பெல்லாம் ஜப்பானை எதிர்க்கிறாங்களோ அப்பெல்லாம் கூமின்டாங் பார்ட்டியும் சிபிசியும் ஒற்றுமையாக இருந்து சண்டை போடுறாங்க. மற்ற நேரத்தில் இவங்களுக்குள்ளேயே சண்டை நடக்குது. லாஸ்ட்டாக 1949 சிவில் வார் முடிவு கிடையாது. சிவில் வாரில் யார் வின் பண்ணுறாங்கன்னா கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் சைனா, மாவோ ஜெடாங் லீடர், அவர் தான் வின் பண்ணுறாரு. இப்போ கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் சைனா என்ன பண்ணுதுன்னா மெயின்லேண்ட் சைனா அந்த முக்கிய அந்த நாடு அதையே ஆக்குபை பண்ணிட்டு இதுதான் உண்மையான சைனான்னு அவங்க சொல்கிறாங்க. பீப்புள்ஸ் ரிப்பப்ளிக் ஆஃப் சைனா பிஆர்சி அப்படின்னு அவங்க அதை நேம் பண்ணுறாங்க. இந்த நேரத்தில் கூமின்டாங் பார்ட்டி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மெயின்லேண்ட் சைனாலேருந்து வெளியேறி தாய்வான் இந்த தீவு இதில் போய் அவங்க செட்டில் ஆகி ஆர்ஓசி ரிப்பப்ளிக் ஆஃப் சைனா அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு ஸ்டேட்டை ஃபார்ம் பண்ணுறாங்க. ஒரு பக்கம் பீப்புள்ஸ் ரிப்பப்ளிக் ஆஃப் சைனா இது என்ன பண்ணுதுன்னா மெயின்லேண்ட் சைனா இதுதான் உண்மையான சீனான்னு அவங்க சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் தாய்வானில் செட்டில் ஆன இந்த கூமின்டாங் பார்ட்டி இவங்க ரிப்பப்ளிக் ஆஃப் சைனா ஆர்ஓசி அப்படிங்கிறத ஃபார்ம் பண்ணி நாங்கள் தான் உண்மையான சீனா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதுதான் நிலை. இன்னைக்கு தேதி வரைக்கும் அந்த பிரச்சனை இருக்குது. இப்போ ஆர்ஓசி அப்படிங்கிறது தாய்வான் நாட்டில் இருக்கிறது. இன்னைக்கு தேதியில் தாய்வானை ரிப்பப்ளிக் ஆஃப் சைனான்னு சொல்லுவாங்க. இன்னொரு பக்கம் மெயின்லேண்ட் சைனாவை இன்னைக்கு ஆட்சி செய்யக்கூடிய அந்த பிஆர்சி இவங்க ரெண்டு பேருமே ஒட்டுமொத்த சைனாவும் எங்களுது தான் அப்படின்னு இன்னைக்கு சொல்லிட்டு வர்றாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய சிக்கல் இருக்கு. தாய்வான் சைனாவோட இணையணும் அப்படின்னு பிஆர்சி சொல்லுது. அவங்களுடைய பாலிசி பார்த்தீங்கன்னா ஒன் சைனா பாலிசி. திபெத், ஹாங்காங், தைவான் எல்லாம் சேர்ந்தது ஒரே சீனான்னு அவங்க சொல்றாங்க. இன்னொரு பக்கம் தாய்வான் என்ன சொல்றாங்கன்னா எங்களது தனி நாடு, உங்களோட நாங்கள் சேர மாட்டோம், எங்களுடைய அந்த ரிப்பப்ளிக் ஆஃப் சைனா தான் உண்மையான சைனா, நாங்கள் தான் முதல்ல அந்த ஆட்சியை சைனாக்குள்ள அந்த காலத்தில் நிறுவனது ரீபப்ளிக் ஆனதுக்கு அப்புறம்னு இவங்க சொல்றாங்க. இப்போ இந்த ஒரு பிரச்சனை அந்த காலத்துல இருந்தே நீடிச்சுட்டு வருது. இப்போ யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில் முதல்ல ஃபார்ம் ஆன போதே ரிப்பப்ளிக் ஆஃப் சைனா இருக்கு இல்லையா, அது ஒரு பெர்மனன்ட் மெம்பரா இருந்தது. ஆனால் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா சைனாவுக்கு முதல்ல செக்யூரிட்டி கவுன்சிலில் சீட் இல்லை, அதுக்கப்புறம் தான் கிடைச்சது, அது கூட இந்தியா விட்டு கொடுத்ததுனால தான் அந்த வாய்ப்பு கிடைச்சுன்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா உண்மை கிடையாது. செக்யூரிட்டி கவுன்சில் ஆரம்பிக்கும் போதே ஒரு ஃபவுண்டிங் மெம்பரா ரிப்பப்ளிக் ஆஃப் சைனா இருந்தது. ரிப்பப்ளிக் ஆஃப் சைனாங்கிறது இந்த நேரத்தில் தாய்வானில்
நிறுவப்பட்ட அந்த ஆட்சி ரிப்பப்ளிக் ஆஃப் சைனா அவங்க இருந்தாங்க. அதுக்கப்புறம் 1971 என்ன நடந்ததுன்னா, அமெரிக்காவே சைனாவை ரெகக்னைஸ் பண்ண ஆரம்பிக்குது. அதாவது பிஆர்சியை சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்குது. மெயின்லேண்டில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் ரிப்பப்ளிக் ஆஃப் சைனா. இதை சப்போர்ட் பண்ணி அவங்க என்ன பண்றாங்கன்னா, செக்யூரிட்டி கவுன்சிலில் ஆர்ஓசியை எடுத்துட்டு ரிப்பப்ளிக் ஆஃப் சைனாவை எடுத்துட்டு பிஆர்சியை பெர்மனன்ட் மெம்பராக உட்கார வைக்கிறாங்க. இதுதான் நடந்த உண்மை. இந்தியா தான் சைனாவுக்கு சீட்டு வாங்கி கொடுத்தது அப்படின்னு சொல்றது பார்த்தீங்கன்னா உண்மை கிடையாது. அதே போல இந்தியாவுக்கு ஆஃபர் பண்ணாங்க, இந்த சீட் ஆஃபர் பண்ணாங்க, இந்தியா தான் வேண்டாம் அப்படின்னு சொன்னதும் பார்த்தீங்கன்னா அதுவும் முற்றிலும் உண்மை கிடையாது. கொஞ்சம் ஃபீலர்ஸ் வந்துச்சு தவிர எந்த நேரத்திலுமே அஃபிஷியலா உங்களுக்கு செக்யூரிட்டி கவுன்சில் பெர்மனன்ட் சீட் ஆஃபர் பண்ணணுன்றதுக்கான ப்ரூஃபோ எவிடன்ஸோ எங்கேயுமே கிடையாது. அப்போ இதை தான் நீங்க புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு தேதியில சைனாவை எதிர்க்கக்கூடிய ஒரு சில நாடுகள் தாய்வானுக்கு சப்போர்ட் பண்றாங்க. உதாரணத்துக்கு அமெரிக்கா பார்த்தீங்கன்னா சைனாவை கொஞ்சம் நியூட்ரலைஸ் பண்றதுக்கு, அவங்க மேல ப்ரெஷர் பண்றதுக்கு தாய்வானை அப்பப்போ சப்போர்ட் பண்ணுவாங்க. மற்ற நாடுகளை பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஃபியூஷன், ஒரு டைலமாலே இருக்காங்க. ரிப்பப்ளிக் ஆஃப் சைனா, அதாவது தாய்வானை சப்போர்ட் பண்றதா இல்ல பிஆர்சி மெயினான சீனாவை சப்போர்ட் பண்றதா அப்படின்றது. இதுல பாத்தீங்கன்னா யாரெல்லாம் தாய்வானை சப்போர்ட் பண்றாங்களோ, தாய்வானை நாடா ரெகக்னைஸ் பண்றாங்களோ அவங்கள சைனா, அதாவது பிஆர்சி பாத்தீங்கன்னா எதிர்ப்பாங்க, அவங்களோட உறவு வச்சுக்க மாட்டாங்க. இதுதான் பிரச்சனை. இந்த பயத்தாலே எல்லா நாடுகளும் பாத்தீங்கன்னா அவங்களோடய சேருவாங்க, இவங்களோடய சேருவாங்க. எதையுமே நாங்க இதுதான் சைனான்னு ஏத்துக்கிறோம் அப்படின்ற நிலைப்பாடில் நிற்க மாட்டாங்க. ஒரு 14-15 நாடுகள் மட்டுமே தாய்வானை நாடா ரெகக்னைஸ் பண்ணுது, அவங்களோட டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸ் வச்சுக்கிறாங்க. மற்ற நாடுகள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஆம்பைவேலண்ட் தான். ஒன்னையும் நான் எனிமையாக்க மாட்டேன், ஒன்னையும் எனிமையாக்க மாட்டேன், ரெண்டு பேரோடையும் நான் உறவு வச்சுக்கிறேன் அப்படின்ற நிலைப்பாடுலாம் இருக்காங்க, இந்தியாவும் உட்பட. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தாய்வான் ஒரு சின்ன தீவா இருந்தாலும் அது ஒரு குரூப் ஆஃப் ஐலாண்ட்ஸ், பெங்கு, மட்சு, இந்த மாதிரி ஐலாண்ட்ஸை சேர்ந்தது தான் அந்த நாடு. தாய்வான் ஒரு டெவலப்டு கண்ட்ரி, சைனாவை கம்பேர் பண்ணும்போது ஒரு டெவலப்டு கண்ட்ரி. அந்த காலத்திலே கேபிட்டலிஸ்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்ல உருவான நாடு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதிகம், மேனுஃபேக்சரிங் சூப்பர் பவர், உலகம் ஃபுல்லா ஹை அண்ட் எலக்ட்ரானிக்ஸை அவங்க மேனுஃபேக்சர் பண்றாங்க, நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் உள்ள வரக்கூடிய ஒரு நாடு. இந்த காரணத்தினால பல நாடுகள் தாய்வானோட உறவு வச்சிருக்காங்க. இப்ப இந்த நிலைப்பாட்டில் தான் சைனாவுக்கும் தாய்வானுக்கும் உள்ள இருக்கக்கூடிய அந்த உறவு இருக்கு. இப்ப இந்தியா எந்த மாதிரி ரோல் இதுல பிளே பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தாய்வானோட நம்ம ரொம்ப க்ளோஸா போனோம்னா கண்டிப்பா சைனாவோட அந்த ஃப்ரிக்ஷன் அதிகமாகும், நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனாலதான் நம்ம தாய்வானோட நம்ம ரொம்ப க்ளோஸா போல, தாய்வானை நம்ம இன்னும் ஒரு நாடாக நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணல. ஆனாலுமே டிப்ளமேட்டிக்கா ஒரு சாஃப்ட் பவர் அப்ரோச்சில் தாய்வானோட நம்ம கொஞ்சம் ரிலேஷன்ஸை அதிகப்படுத்துறது சைனா மேல பிரஷர், அழுத்தத்தை போடுறதுக்கான ஒரு வழியாக இருக்கும். ஏன்னா ஜம்மு காஷ்மீர் விவகாரத்துல சைனா அவங்க மூக்க நுழைக்கிறாங்க, பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்றாங்க. அப்ப அதுல நம்ம ப்ரெஷரை ரிலீவ் பண்ணோம்னா இந்த ஒரு விவகாரத்துல நமக்கு இருக்கக்கூடிய அந்த அட்வான்டேஜை நம்ம லிவரேஜ் பண்ணலாம். ஸோ இந்த ஒரு நடவடிக்கையை எந்த மாதிரி நம்ம கவர்மெண்ட் அப்ரோச் பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நன்றி.